கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள குராயூர் பகுதியில் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்திய இளைஞர் மீது மர்ம கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சதுரகிரி மலையிலிருந்து ராமேஸ்வரம் வரை செல்லும் கமண்டல நதி குராயூர் வழியாக செல்கிறது. இந்த நதி படுகையில் குராயூர் பகுதியை சேர்ந்த கமலாவும் அஜித்தும் தொடர்ந்து சட்டவிரோதமாக மணல் அள்ளி வருவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை காவல்துறைக்கு புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் சென்னம்பட்டி பகுதியில் மணல் அள்ளிவிட்டு ஒரு லாரி குராயூர் வழியாக சென்றதை கண்ட குராயூரை சேர்ந்த பிரகாஷும் அவரது நண்பர்களும் லாரியை வழிமறித்து தடுத்து நிறுத்தியுள்ளனர். அப்போது திடீரென 10க்கும் மேற்பட்டோர் கும்பல் கொண்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்து பிரகாஷை சூழ்ந்து சரமாரியாக வெட்ட முயற்சி செய்துள்ளனர். உயிருக்கு பயந்து பிரகாஷுடன் இருந்த நண்பர்கள் அங்கிருந்து சிதறி ஓடியதில் பிரகாஷின் தலையிலும் கையிலும் பலத்த வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டன. தாக்குதலுக்கு பிறகு அக்கும்பல் லாரியுடன் அங்கிருந்து தப்பி சென்றன. காயமடைந்த பிரகாஷ் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வெட்டுக்காயங்களுடன் உடம்பில் ரத்தம் கொட்ட பிரகாஷ் வெளியிட்ட வீடியோ வேகமாக பரவி வருகிறது. சட்டவிரோத மணல் கொள்ளை குறித்து பலமுறை ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் திருமங்கலம் மற்றும் கள்ளிக்குடி காவல் நிலைய போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறையின் இந்த மெத்தன போக்கே இத்தகைய துணிச்சலான தாக்குதலுக்கு காரணம் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். ஆற்று மணல் கொள்ளையர்களால் இளைஞர்கள் வெட்டப்பட்ட சம்பவம் குராயூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பதற்றமான சூழலை உருவாக்கியுள்ளது.